வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் எல்லா கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம், ஏசி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம், டிஆர்பி கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துருப்போம், அண்டு எஸ்எஸ்சி ஜேஇ பேப்பர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 6 மறக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம இப்போ இதில் பார்த்துடலாம். ஸோ இது ஃபுல் ஹெச்எம்டியோட ரிவிஷன் வீடியோ இது. ஸோ இதை பார்த்தாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் நமக்கு தெரியும், கியூன்னு சொல்லுவாங்க, ஜூல் பர் செகண்ட்ஸ் ஆர் வாட். இதோட டைமென்ஷன் ml² T⁻⁻3. இதே ஜூல் மட்டும் இருந்துச்சுன்னா அதோட டைமென்ஷன் ml² T⁻⁻2. நெக்ஸ்ட் கண்டக்ஷனில் வர மெயின் லா ஃபுரியர் லா. ஸோ Q - KA ΔT/X. இது எக்ஸுங்கிறது நமக்கு தெரியும். எக்ஸுங்கிறது நமக்கு பிளேட்டோட திக்னஸ், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இது ஏவை இங்கே கொண்டு போனால் அது பேர் ஹீட் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்மால் Q - K × dT/dx. dT/dx எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்மால் எலமெண்டல் எடுத்துட்டோம்னா அப்போ யூஸ் பண்ணுறது dT/dx. கேங்கிறது தெரியும், நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல். இது சாலிட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு dT/dx. இதே உங்களுக்கு ஏர் எடுத்துட்டிங்கன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், வாட்டருக்கு டைரக்ட்லி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம்னா இதோட Qவோட யூனிட் Kவோட யூனிட் வாட் பர் மீட்டர் கெல்வின். ஸோ இது மெட்டீரியல் பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபிரியர் லாவோட அசம்ப்ஷன்ஸ் என்ன? 1 டைமென்ஷனல் டு ஸ்டெடி ஸ்டேட். 1Dனா தெரியும், சிங்கிள் டைரக்ஷனில் உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெடி ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. டைம் டிபெண்ட் பண்ணி ஒரு செகண்ட்க்கு எவ்வளோ போகுதோ அது கான்ஸ்டன்ட்டாக தான் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் அட் வால் சர்ஃபேசஸ், நோ இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன். இதெல்லாம் அசம்ப்ஷன்ஸ் ஆஃப் ஃபிரியர் லா. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு K பார்க்கலாம். இப்போ டெம்பரேச்சர் T1 T2 இருக்குது. இது ஒரு பிளேட் ஆஃப் திக்னஸ் Lன்னு வச்சுக்கலாம். இதோட சென்டர் லைன் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ T1 T2 ஒரு லீனியர் லைன். இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்க்கு வர லைன் ஒரு லீனியராக இருக்குது. நெக்ஸ்ட் அப்வர்ட் ஒரு கர்வ் வருதுல, அந்த கர்வ் பார்த்துட்டிங்கன்னா K = K0 × 1 + αT. அதாவது உங்களுக்கு பாசிட்டிவ் ஆல்ஃபானா என்னென்னா தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆல்ஃபாங்கிறது தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கர்வ் அப்வர்ட்ஸாக இருக்கும். இது நெகட்டிவாக இருந்துச்சு ஆல்ஃபானா உங்களுக்கு கர்வ் பாட்டம் லைன் இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட்டை விட பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட டெம்பரேச்சர் சென்டரில் அதிகமாக இருக்கும். இதே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு K வேரியேஷனுக்கு என்ன டெம்பரேச்சர் வேரியேஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அனலாகி V = IR அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அது ஃபார்முலா என்னென்னா RTH = ΔT/Q. அதாவது டெம்பரேச்சர் ட்ராப் வித் ரெஸ்பெக்ட் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட். ஸோ இதை நம்ம இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணனா ΔT/Q = L/KA. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பிளேட்டுக்கு தான் இது வரும். இதே உங்களுக்கு சிலிண்டருக்கோ ஸ்பேருக்கோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வேரி ஆகும். ஸோ இது யூனிட் கெல்வின் பெர் வாட். நெக்ஸ்ட் ஸ்லாப் ஆர் ஃப்ளாட் பிளேட்டுக்கு L/KA. இப்போ பார்த்தது தான். சிலிண்டருக்கு உங்களுக்கு ஹாலோ சிலிண்டர்னு பார்த்தீங்கன்னா 2 ரேடியஸ் இருக்கும் கரெக்டாக. இன்னர் ரேடியஸ் ஒன்று, அவுட்டர் ரேடியஸ் ஒன்று. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ஸோ RTH = ln R1/R2/2πLK. ஸோ இதை நம்ம RTH கொண்டு இதுக்குள்ளே போட்டோன்னா சேம் கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்குரிய ஃபார்முலா வருது. Q = ΔT/RTH. ஸோ Q இங்கே கொண்டாங்கன்னா RTH இங்கே வந்துடுது. ஸோ Q = ΔT/RTH. ஸோ RTH இங்கே கீழே போட்டுருவாங்க. கீழே போட்டுட்டு முன்னாடி ஃபார்முலா அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் சிலிண்டருக்கு RTH கீழே போட்டுமா ln R1/R2/2πLK. 2πLK மேலே போயிடுதப்போ. அதே மாதிரி ஸ்பியர் பார்த்துட்டிங்கன்னா RTH = 1/R2 - 1/R1/4πK. இதில் உங்களுக்கு L வராது, ஏன்னா இது ஸ்பியர். நெக்ஸ்ட் ஸோ அதை RTH நம்ம இப்போ கீழே போட்டோம்னா அதுக்கு Q வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோன்னா Qவில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே K மேலே தான் இருக்குது.
இப்போ Q is proportional to K. இதில் வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஹீட் சோர்ஸ் இல்லாமல் தான் மேலே பார்த்தோம். இப்போ ஒரு பிளேட் இருக்குது, சென்டரில் வந்து ஹீட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுட்டோம்னா, ஹீட் சோர்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கு குறைஞ்சிட்டே வரும். அப்போ வந்து ஒரு பேரபுலா மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்போது சென்டர் பாயிண்ட் இங்கே சென்டர் லைனில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வந்து 0 ஆகும், dt/dx. அந்த ஸ்லோப் வந்து 0ன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஆல்ஃபா வந்து உங்களுக்கு 0. ஹீட் சோர்ஸ் வந்து அட் சென்டர். இது வந்துச்சுன்னா இந்த கேஸ். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன். இப்போ வந்து நீங்கள் ஹீட் லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். வெறும் ஒயர் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டக்ஷன் வந்து ஹீட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவுட் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வந்து போடுவோம். ஸோ அப்போ வந்து ஹீட் லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த இன்சுலேஷன் மெட்டீரியலோட திக்னஸ் எவ்வளோ, அதுதான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர் ஆர் ஒயருக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். கிரிட்டிக்கல் ரேடியஸ் RC = K/H. கேங்கிறது நமக்கு தெரியும் தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஹெச்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். அந்த ஒயருக்கு ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். அதாவது உங்களுக்கு கன்வெக்ஷனுக்கு வர ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். திஸ் பேருக்கு வந்து 2K/H. ஸோ இந்த நம்ம மேக் பண்ண போகிற ஒயரோட ரேடியஸ் வந்து இன்சுலேஷனையும் சேர்த்து லெஸ் தேன் RC இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா, கிரிட்டிக்கல் ரேடியஸ் வரைக்கும் அது வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்படி வைக்கும்போது நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி RCக்கு ஈக்குவலாக வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது இன்சுலேஷன் வந்து பிகம்ஸ் அ கண்டக்டர். அதாவது ஹீட் லாஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இதே அதுக்கு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது R is greater than RC அப்படி போச்சுன்னா அது வந்து ஆக்ட் ஆஸ் an இன்சுலேஷன். ஸோ கிரிட்டிக்கல் ரேடியஸ் வந்துருச்சு, இதுக்கு மேலே போச்சுனாவே அது இன்சுலேஷன் தான். ஸோ இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா R is greater than RCனா அது வந்து இன்சுலேஷன் ஆகிடும். ஸோ நம்ம எது வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணோம்னா, அதாவது நமக்கு தேவையானது மேக்ஸிமம் ஹீட் லாஸ் வந்து இது பண்ணுறது, அதாவது மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இது பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கிரிட்டிக்கல் ரேடியஸை ஈக்குவலாக வச்சுக்கணும். இப்போ வந்து இது வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஃபார்முலா. இது திக்னஸ் எடுத்துட்டோம்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ் மைனஸ் ரேடியஸ் ஆஃப் ராட். ஸோ இது போட்டோம்னா நம்ம திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஃபார் கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன். எந்த கண்டிஷனுக்கு வந்து கிரிட்டிக்கல் இன்சுலேஷன் வந்து இதாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேடியஸ் வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மினிமம் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஒரே ஒரு பிளேட் இருக்க மாதிரி பார்த்துருப்போம். இப்போ 2-3 பிளேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சீரீஸாக பக்கத்தில் வச்சுருக்காங்க. லென்த் L1, L2, L3 3 திக்னஸில் இருக்குது. தெர்மல் கனெக்டிவிட்டி வேரியா K1, K2, K3. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஒரு காம்போசிட் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னுச்சுன்னா இதுக்கு எப்படி தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வரும்னு பார்க்கலாம். சீரீஸில் இருந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஈக்குவலண்ட்டுக்கு. ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் = R1 + R2 + R3. இது வந்து சீரீஸாக வர்றதுக்கு இது வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர், இது இன்சைட் டெம்பரேச்சர். இதுதான் வந்து உங்களுக்கு திக்னஸ் ஆஃப் மெட்டீரியல். இதுக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா கிடைக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் பார்த்தோன்னா L1/K1A அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. L2/K2A, L3/K3. இதே பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இப்படி, ஸோ ஏரியாவும் டிஃபர் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து சேமாக இருந்திருக்கும், இதில் வந்து ஏரியா வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுக்கு வரது வந்து பேரலல் காம்பினேஷன்ஸ். ஸோ இந்த 2 பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இந்த சைடு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் இங்கே மட்டும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஒவ்வொரு சர்ஃபேஸில் ஒவ்வொன்று இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா 1/R = 1/R1 + 1/R2. இப்படி யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1 கிலோவாட், அதுக்கு வந்து எவ்வளோ டன்னு பார்த்தோன்னா 1.35 டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ராப்ளமில் வரும். நெக்ஸ்ட் வந்து லாரன்ஸ் நம்பர்னா என்னென்னு பார்க்கலாம். லாரன்ஸ் நம்பர்னா தெர்மல் கனெக்டிவிட்டி பை எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி. இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு ஜென்ரலைஸ் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன். இது del2T + Q./K = 1/α ∂T/∂T. இது வந்து பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன். del2T மட்டும் வந்துச்சுன்னா உங்களுக்கு லாப்லாஸ் ஈக்குவேஷன். del2T = 0ன்னு வந்துச்சுன்னா லாப்லாஸ். Q.ங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஹீட் ஜென்ரேஷன். இப்போ ஏதாவது ஹீட் சோர்ஸ் உள்ளே இருக்குன்னா ஹீட் ஜென்ரேட் ஆகும்ல, ஸோ அது வந்து இது. ஸோ இதோட யூனிட் வந்து வாட்/மீட்டர் கியூப். ஸோ
heat transfer with respect to unit volume. So இதோட யூனிட் வந்து watt per meter cube. Next வந்து 1 by alpha. ஆல்ஃபானா என்னன்னா thermal diffusivity ன்னு சொல்லுவாங்க. K by rho c ன்னு சொல்லுவாங்க. meter square per second unit. Kங்கிறது thermal conductivity, இது வந்து density, இது வந்து heat capacity. So dou T by dou T ங்கிறது time parameter. Change in temperature with respect to change in time. இது வந்து steady state இல்ல unsteady stateனா இது வந்து parameter வரும். இது வந்து heat source இல்லைன்னா இது 0 ஆயிடும். steady stateனா இது 0 ஆயிடும். இது steady stateனு வெச்சுக்கோங்க, இது 0 ஆயிடும். ஸோ இப்படி வரதை வந்து உங்களுக்கு பாய்சான் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் ஹீட் சோர்ஸ் இல்லை ஆனால் அன்ஸ்டெடி ஸ்டேட் அப்படி வருது, Q வந்து 0 ஆகுது அப்படின்னா அது வந்து டிஃப்யூஷன் ஃபார்ம் ஆஃப் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 4 ஈக்குவேஷன். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா இது வந்து ஃபுரியர் பயாட் ஈக்குவேஷன். ஃபுரியர் பயாட் ஈக்குவேஷனா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருக்கு, unsteady state with internal heat generation. இதே பாய்சான் ஈக்குவேஷன்னா steady state with internal heat generation. இதே diffusion form of conduction equationனா unsteady state without internal heat generation. இதே Laplace equationனா steady state without internal heat generation. So steady state இதுவும் 0, without internal heat generation இதுவும் 0. இது பார்த்துட்டு இது வந்து ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து physical property of the material, thermal diffusivity. Next வந்து time constant. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா தெர்மோகப்பிளில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டவ் டைம் கான்ஸ்டன்ட் டவ் ஈக்குவல் டு ரோ விசி பை ஹெச்ஏ. இந்த டைம் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, யூனிட் வந்து செகண்ட்ஸு. இது வந்து டைம் ரெக்வயர்ட் டு ரெக்கார்ட் 63.2% ஆஃப் இனிஷியல் டெம்பரேச்சர், இதான் டைம் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் லா. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபிக்ஸ் லா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாஸ் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு mass flux Na equal to minus dAB into dCA by dx. இது வந்து diffusion coefficient. இது வந்து நார்மலாக டீன்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டயாமீட்டருக்கு வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ மைனஸ் டிஏபி இன்டூ dCA by dx. இது வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதாவது ஒரு இடத்துல எவ்வளோ மாஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்கு ஒரு பொசிஷனில் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அன்ஸ்டெடி ஸ்டேட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. ஸோ அதில் வர கான்செப்ட் வந்து பார்க்கலாம். வந்து கர்வ் ஃபார் அன்ஸ்டெடி ஸ்டேட் ஹீட்டிங் ஆர் கூலிங் ஆஃப் பாடிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து டெம்பரேச்சர், இது வந்து டைம். ஸோ இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் அண்ட் அசிம்ப்டோட்டிக் டு டைம் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கர்வ் ஃபார் அன்ஸ்டெடி ஸ்டேட். ஸோ இதோட ஈக்குவேஷன் வந்து தீட்டா பை தீட்டா நாட் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஹெச்ஏ டவ் பை ரோ சிவி. இது வந்து ஈக்குவல் டு ஓகேவா தீட்டா நாட்னா என்னன்னா இது வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், இது வந்து கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் வர டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், எதுக்கு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா இது வந்து பாடியோட டெம்பரேச்சர், சரௌண்டிங் டெம்பரேச்சர். இது பாடி, இது சரௌண்டிங் டெம்பரேச்சர் ஒன்றா தான் இருக்கும். பாடியோட டெம்பரேச்சர் தான் இனிஷியலில் ஒன்றா இருக்கும், ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் தான் டவ். நெக்ஸ்ட் வந்து ஹெய்ஸ்லர் சார்ட். இதுவும் வந்து டிரான்சியன்ட் ஹீட் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா டைம் டிபெண்டன்ட், ஸோ அதான் டிரான்சியன் சொல்லுவாங்க, ஆர் அன்ஸ்டெடி. ஸோ இது வந்து டிரான்சியன்ட் ஹீட் ஃப்ளோ கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஹெய்ஸ்லர், அது இது பேரை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். இஎன்எஸ் வந்து பெருசாக போட்டுப்பாங்க, இஎன்எஸ் ஈக்குவல் சிக்னிஃபிகன்ட். இதில் ஹீட் கண்டக்ஷன் இதில் வந்து எப்படி என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டிரான்சியன்ட் ஹீட் ஃப்ளோ ரேட் வந்து கண்டுபிடிப்போம், டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டுபிடிப்போம். எப்போனா கண்டக்டிவ் அண்ட் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்போது, இஎன்எஸ் ஈக்குவல் சிக்னிஃபிகன்ட் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம்னா அது யூஸ் பண்ணுறது ஹெய்ஸ்லர் சார்ட். ஸோ உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் எடுத்துட்டோம்னாவே அது வந்து பயாட் நம்பர். பயாட் நம்பர்னால் நமக்கு தெரியும் ஹெச்எல் பை கே. ஸோ ரெசிஸ்டன்ஸில் போட்டோம்னா எல் பை கே, இங்கே வந்து 1/h. மேலே வர்றது கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், கீழே வர்றது கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.1 வந்து இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஹெய்ஸ்லர் தான். நெக்ஸ்ட் வந்து லம்ப்டு ஹீட் கெப்பாசிட்டி அனாலிசிஸ். ஸோ லம்ப்டு ஹீட் கெப்பாசிட்டினா என்னென்னு பார்க்கலாம். இப்போ அன்ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் கண்டக்ஷன் தான் எல்லாமே. இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா லம்ப்டு ஹீட் கெப்பாசிட்டியில் கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் த்ரோட் சாலிட் பாடி இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வேரியன்ட் வந்து இருக்காது, ஆர் நெக்லிஜிபிள். ஸோ டிடி பை டிஎக்ஸ் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன வரும்னு பார்க்கலாம். சர்ஃபேஸ் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி லார்ஜ் when compared to internal conductive resistance. இது எதனாலங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட்ல பார்க்கலாம். இப்போ வந்து டிடி பை டிஎக்ஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள்
ஆர் ஈக்குவல் டு நியர்லி ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி வர கேஸில் என்ன ஆகும்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் கே தெரியும் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிடி பை டிஎக்ஸ். ஸோ இது வந்து நெக்லிஜிபிள் ஆர் நியர்லி 0னா கே என்ன ஆகும், ரொம்ப வெரி லார்ஜ் ஆர் இன்ஃபினிட்டிவ் ஆகிடும். அப்போது கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எல் பை கேஏ, கே வந்து கீழே வருது, அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், கே ரொம்ப அதிகமாக இருக்கனால ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இன்டர்னல் கண்டக்டன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது சர்ஃபேஸ் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அது என்னென்னா 1/HA. ஸோ கே அண்ட் எல்க்கு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கே இருக்குது, ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கீழே வந்து 1/HA. கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால டிவைட் பண்ணிங்கன்னா லெஸ் தேன் 0.1 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து பையர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு internal conductive resistance by external convective resistance. ஸோ இதோட ஜெனரலைஸ்ட் ஃபார்முலா வந்து HL by K. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம். இந்த K வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் irrespective of size of system. நெக்ஸ்ட் வந்து ஃபார் குயிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தெர்மோகப்பிள், அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ தெர்மோகப்பிள் பார்த்துருப்போம் முன்னாடி, டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் தெர்மோகப்பிள்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் படிச்சிருப்போம். இங்கே டைம் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் படிச்சு, டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் தெர்மோகப்பிள். இந்த தெர்மோகப்பிளில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா, குயிக் ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒயர் சர்ஃபேஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஹெச் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ சைமல்டேனியஸ் மாஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ வந்து நம்ம முன்னாடி லாரன்ஸ் நம்பர்னு ஒன்று பார்த்துருப்போம், என்ன தெர்மல் கண்டக்டிவிட்டி பை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் லாரன்ஸ் நம்பர். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி பை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இப்போ வந்து சைமல்டேனியஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் சைமல்டேனியஸ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னா அது என்னன்னு பார்க்கலாம். அது வந்து லீவிஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு லீவிஸ் நம்பர் பவர் 2/3. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின். உங்களுக்கு 2/3க்கு பதில் 1/3 அப்படி ஏதாவது மாற்றி ஆன்சரில் கேட்கலாம். வந்து டைமென்ஷன்லெஸ் டைம். இப்போ டைம் வந்து நமக்கு தெரியும், டைமென்ஷன்லெஸ் டைம் அதுக்கு ஏதாவது நம்பர் இருக்கா, ஸோ அதில் யூஸ் பண்ணி டைமென்ஷன்லெஸ் நம்பர் ஏதாவது இருக்கா நம்ம டைம் பேராமீட்டர் வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஃபுரியர் நம்பர். ஸோ இது என்னென்னா அல்ஃபா டி பை எல்சி ஸ்கொயர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபுரியர்ஸ் லாவில் ஹீட் கண்டக்ஷன் அல்ஃபா இருக்கும். அல்ஃபாங்கிறது தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து டைமு, அல்ஃபா வந்து மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் தான் யூனிட் இருக்கும். அப்போது பர் செகண்ட்னா டைமும் செகண்டு கேன்சல் ஆகிடும். மேலே வந்து எல் ஸ்கொயர் இருக்குமா, அப்போ மேலே வந்து மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, அப்போ கீழே மீட்டர் ஸ்கொயர் வந்தால் தான் யூனிட் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ கீழே எல்சி ஸ்கொயர்னா உங்களுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் லென்த்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு கண்டக்ஷன் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கன்வெக்ஷன் போகலாம். கன்வெக்ஷனில் பேசிக்கலாக வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், Q is equal to HA del T. ஸோ Q is proportional to area and temperature difference. ஸோ H வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க, வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து MT³ MT⁻³ θ⁻1. நெக்ஸ்ட் வந்து கன்வெக்ஷன் வந்து பார்த்துட்டோம்னா பேசிக்காக 2 டைப் இருக்குது, நேச்சுரல் கன்வெக்ஷன் ஆர் ஃப்ரீ கன்வெக்ஷன் அண்ட் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். நேச்சுரல் கன்வெக்ஷன் எப்படி நடக்கும்னா டியூ டு டென்சிட்டி டிஃப்ரென்ஸ். அதாவது உங்களுக்கு இப்போது லிக்விட்ஸ் இருக்குது, சரௌண்டிங்கில் ஒரு ஏர் இருக்குது, ஸோ ரெண்டுக்கு இடையில கன்வெக்ஷன் நடக்க போகுதுன்னா அந்த ரெண்டு மீடியம்க்கு இடையில இருக்க டென்சிட்டி டிஃப்ரென்ஸ்னால உங்களுக்கு நேச்சுரல் கன்வெக்ஷன் நடக்கும். ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன்னா என்னென்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு ஃபேனு ஒரு ப்ளோயர் அதை வச்சு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபின்ஸ்னா என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து உங்களுக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல் வந்து எடுக்கணும், அது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகும். ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகம் பண்ண முடியாது. இதே ஹெச் அதிகம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து அதிகம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இப்போ வந்து எக்ஸ்டர்னலாக ஃபேனு டோர்னு வச்சுட்டு இருக்கணும், அது வந்து தனியாக ஸ்பேஸ் ஆக்குபேட் பண்ணிட்டு இருக்கோம், அது கஷ்டம். இப்போ வந்து ஏரியா இன்க்ரீஸ் பண்ணலாம், அது எப்படின்னா எக்ஸ்டர்னலில் எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பாடியார் சிஸ்டம்லேருந்து எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ் வெளியே வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபின்னா இல்லை ஸ்கொயர் ஃபின்னா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஆறு பார் ஃபின். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ் மூலமாக ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதன் மூலமாக வந்து உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு
ஃபின்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபின்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வந்து எஃபெக்டிவ்னஸ் எப்சிலான் இக்குவல் டு K இன்டூ M/H. கேங்கிறது தெர்மல் கனெக்டிவிட்டி, ஹெச்ங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், எம்ங்கிறது ஸ்லோப். ஸோ ஸ்லோப் எம்முக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா √HP/KA. அண்டு இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எஃபெக்டிவ்னஸ் என்ன கிடைக்குன்னா √KP/HE. ஸோ எஃபெக்டிவ்னஸ் வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஃபின் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக எந்த பலனும் கிடைக்காது. ஸோ எஃபெக்டிவ்னஸ் எப்சிலான் ஷுட் பி கிரேட்டர் தேன் 1. இது கிரேட்டர் தேனாக இருக்கணும். கிரேட்டர் தேனாக இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? மேலே இருக்க வேல்யூ பெருசாக இருக்கணும், கீழே இருக்கிறது கம்மியாக இருக்கணும். K அதிகமாக இருக்கணும், H கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது நமக்கு எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ்னஸ் வந்து எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி எப்படி ஃபார்முலா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஃபின் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி ஆஃப் ஃபின் இன்டூ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃபின் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஒரு ஃபின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃபின் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் பிரெத் இருக்கும், அதோட இன்சைட். இப்போது ரெக்டாங்குலர் ஃபின் இப்போ இப்படிதான் ஒரு ஃபின் இருக்குது, வெளியே வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு லென்த் இருக்கும், ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கும். ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியா கீழே, சர்ஃபேஸ் ஏரியா மேலே, மொத்தம் 4 ஃபேஸ் இருக்குமா? ஒரு ஃபின்னர் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது 4 ஃபேஸ் இருக்கு. ஸோ 4 இன்ட்டு அதோட ஏரியா ஆஃப் 1 ஃபேஸ் போட்டிங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது வந்து உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸ் ஃப்ரம் எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் வந்து ஃபின்ஸ் பார்த்துட்டோம், அதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷனில் 2 இது இருக்குன்னு சொன்னால, ஃப்ரீ அண்ட் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். அதில் வர பாயிண்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைமென்ஷன்லெஸ் நம்பர். என்னென்ன டைமென்ஷன்லெஸ் நம்பர் வரும்னு பார்க்கலாம். ரெனால்ட்ஸ் நம்பர் RE ஈக்குவல் டு ρVD/μ. ஸோ இந்த ஃபார்ம் ரோங்கிறது டென்சிட்டி, விங்கிறது உங்களுக்கு தெரியும், விங்கிறது வெலாசிட்டி, டிங்கிறது டயா. ஸோ மியூங்கிறது உங்களுக்கு தெரியும் டைனமிக் விஸ்காசிட்டி. கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா என்னென்னா டைனமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி, அதுதான் வந்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி மியூ. ஸோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டைப் ஆஃப் ஃப்ளோ. இது வந்து லேமினார் ஃப்ளோவாக ஒரு ஃப்ளோ இல்லை டர்புலன்ட் ஃப்ளோவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எங்கன்னா ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பைப்பில் வர ஃப்ளோவை லேமினார் டர்புலன்ட்னா எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் லெஸ் தென் 2300 அப்படி வந்துச்சுன்னா லேமினார் ஃப்ளோ. இஸ் கிரேட்டர் தேன் 2900 ஆர் கிரேட்டர் தேன் 4000 அப்படின்னு சம்டைம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு டர்புலன்ட் ஃப்ளோ. இன்பிட்வீன் வரது வந்து உங்களுக்கு டிரான்சிஷன். இதே பைப் ஃப்ளோ இல்லாமல் ஃப்ளோ ஓவர் அ பிளேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் என்னன்னா 5 × 10⁵. லெஸ் தேன் 5 லெஸ் தேன் இந்த வேல்யூ வந்துச்சுன்னா லேமினார், கிரேட்டர் தேன்னா டர்புலன்ட். நெக்ஸ்ட் வந்து பிராண்டல் நம்பர். ஸோ பிராண்டல் நம்பர் PR is equal to μCP/K. இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா நமக்கு மியூக்கு தெரியும், μ/ρங்கிறது உங்களுக்கு கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. மியூ வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். ரோவை மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா μ/ρ வந்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, ஆல்ஃபாங்கிறது K/ρc. ரோ மேலே இருக்கும், மல்டிப்ளை ஆகிருக்கும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி μ/ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேக் நம்பர் MAX equal to flow velocity by acoustic velocity. ஸோ இது வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் பை இது வந்து எலாஸ்டிக் ஃபோர்ஸ். ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ V/C acoustic velocity. நெக்ஸ்ட் வந்து நசல் நம்பர் NE is equal to HL/K. முன்னாடி பயாட் நம்பர் பார்த்துருப்போம். பயாட்டுக்கும் நசல்ட்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான், HL/K. என்ன டிஃப்ரென்ஸ்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா BSNLன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறது பயாட் நம்பர், எஸ்ங்கிறது சாலிட்ஸ், என்னங்கிறது நசல் நம்பர், எல்லுங்கிறது லிக்விட். ஸோ இங்கே எழுதியிருக்கேன், இப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பயாட் நம்பரில் வர ஹெச்ங்கிறது கேங்கிறது வந்து உங்களுக்கு சாலிடோடது. இதே நசல் நம்பரை வர கே வந்து உங்களுக்கு லிக்விடோடது. ஸோ வந்து கேரக்டரிஸ்டிக் லென்த். இப்போ எல்சிங்கிறது கேரக்டரிஸ்டிக் லென்த்னு நம்ம சொல்லியிருப்போம் முன்னாடி. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பைப்பை வந்து ஹரிசாண்டலில் இப்படி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் வந்து டயாமீட்டருக்கு ஈக்குவல். இதே வெர்டிக்கலாக வச்சுருக்கீங்கன்னா அதோட லென்த்து தான் உங்களுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் லென்த். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர். ஸ்டாண்டர்ட் நம்பர்னா என்னன்னா இது வந்து ஒரு மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் நசல் நம்பர்னு சொல்லுவாங்க. இன்னும் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் நம்பர் ST is equal to NU/RE/PRன்னு சொல்லுவாங்க. REனா ரெனால்ட்ஸ், PR பிராண்டல், NU நசல்ட். நெக்ஸ்ட் வந்து கிரெஸ்ஸோஃப் நம்பர் GR is equal to G/β∆T L3/μ². கிராவிட்டி, இது வந்து வால்யூம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், டெம்பரேச்சர் ட்ராப்பு, கேரக்டரிஸ்டிக் லென்த்து, கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ இதெல்லாம் கிரெஸ்ஸோஃப் நம்பர். இது வந்து உங்களுக்கு
நேச்சுரல் கன்வெக்ஷனில் வர நம்பர். நெக்ஸ்ட் வந்து ஸ்மித் நம்பர். இது வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணுவாங்க. கைனமேட்டிக் விஸ்காசிட்டி பை டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் C equal to nu by D. இவங்கிறது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, டிங்கிறது டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட். நம்ம ஃபிக்ஸ்ட் லால பார்த்துருப்போம்ல அந்த டி தான் இது. நெக்ஸ்ட் ரேலிக் நம்பர். ரேலிக் நம்பர்னா என்னன்னா, இப்போ முன்னாடி ரெனால்ட்ஸ் நம்பர் பார்த்துருப்போம். அதாவது லேமினார் டர்புலன்ட் ஃப்ளோ கண்டுபிடிப்போம் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர். இதே உங்களுக்கு நேச்சுரல் கன்வெக்ஷனில் அதை கண்டுபிடிக்கணும்னா அது வந்து ரேலிக் நம்பர் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து லெஸ் தேன் 10⁹ இருந்துச்சுன்னா RA வந்து லேமினார் ஃப்ளோ. இதே 10⁹ to 10⁹ டிரான்சிஷன். அண்ட் கிரேட்டர் தேன் 10⁹ அது வந்து டர்புலன்ட். நெக்ஸ்ட் வந்து பெக்லெட் நம்பர். பெக்லெட் நம்பர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இன் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் ஃபார் ஸ்மாலர் பிராண்டல் நம்பருக்கு வந்து இன் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் வந்து பெக்லெட் நம்பர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் வச்சு ஃபார்முலா பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் நம்பர் இன்டூ PR power 2/3 is equal to ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் பை 8. ஸோ இது ஒரு ஃபார்முலா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தெர்மல் பவுண்டரி லேயர் டெல்டா T. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ டெல்டா T equal to வெலாசிட்டி பவுண்டரி லேயர் டெல் பை PR power 1/3. ஸோ PR வந்து பிராண்டல் நம்பர். PR கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ PR equal to 1 இருந்துச்சுன்னா தெர்மல் பவுண்டரி லேயர் வெலாசிட்டி பவுண்டரி லேயர் ரெண்டுமே ஈக்குவல். இப்போ பிராண்டல் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்து மேலே போச்சுன்னா 1/, இப்போ 2 இருந்துச்சுன்னா 0.5 கிடைச்சிருமா. ஸோ தெர்மல் பவுண்டரி லேயர் இஸ் லெஸ் தேன் வெலாசிட்டி பவுண்டரி லேயர். இதே PR வந்து லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ தெர்மல் பவுண்டரி லேயர் இஸ் கிரேட்டர் தேன் வெலாசிட்டி பவுண்டரி லேயர் அப்படி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது என்னன்னா இப்போ உங்களுக்கு லோக்கல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்பாங்க. ஆவரேஜ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் equal to 2 times ஆஃப் லோக்கல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் வந்து கன்வெக்ஷன் வந்து இப்போ நம்ம சொல்லியிருப்போம் நேச்சுரல் அண்ட் ஃபோர்ஸ்னு ரெண்டு இருக்குன்னு. ஸோ அதில் வந்து நசல் நம்பர் வந்து எப்படி இருக்குது ரெண்டுலையும் பார்க்கலாம். நசல் நம்பர் வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன்னா இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் NU is equal to ஃபங்க்ஷன் ஆஃப் GRPR ரெசோல்வ் நம்பர் அண்ட் பிராண்டல் நம்பர். இதே ஃபோர்ஸ்னா REPR. REனா ரெனால்ட்ஸ் நம்பர் அண்ட் பிராண்டல் நம்பர். ஸோ GRRE இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு கன்வெக்ஷன் நேச்சுரலாக இல்லை ஃபோர்ஸ்டான்னு கண்டுபிடிக்கலாம். ஜிஆங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன் குறிக்கிறது, REங்கிறது உங்களுக்கு ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் குறிக்கிறது. ஸோ GR/RE², இது வந்து டபுள் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா GR தான் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து இது நேச்சுரல் கன்வெக்ஷன். இதே டபுள் லெஸ் தேன் 1னா RE பெருசாக இருக்குது, அப்போ வந்து இது ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இப்போ கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வருது, அதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணோம்னா செர்வுட் நம்பர். கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃப்ரீ கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னா SH equal to ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீ கன்வெக்ஷனுங்கனால GR அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்மித் நம்பர். ஸோ இது வந்து செர்வுட் நம்பர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார் நேச்சுரல் கன்வெக்ஷன் இப்போ நம்ம நசல் நம்பர் பார்த்தோம்ல, ஸோ அது வந்து பார்க்கலாம். நசல் நம்பரையே ஒரு ஃப்ளோ வந்து லேமினார் டர்புலண்ட்டுக்கு ரெண்டாக பிரியுது. ஸோ NE equal to 0.53 GR/1/4. இதே டர்புலண்ட்னா டர்புலண்ட் என்னன்னா 0.13 into GR/1/3. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த 1/4 இருக்குல்ல, 4 இங்கிருந்து முன்னாடி மைனஸ் பண்ணிக்கோங்க, 0.13 கிடைக்கும். இதில் ஒரு 1 எடுத்து இதில் மைனஸ் பண்ணுங்க, 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் லேமினார் ஃப்ளோ வந்து NU equal to C into RE/1/2 into PR/1/3. இது வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷனால ரெனால்ட்ஸ் நம்பர் வருது. இதே லேமினார் இல்லாமல் டர்புலன்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா NU equal to C into RE/0.8 PR/ ஒரு வேல்யூ வருது. அது என்னன்னா இது வந்து டர்புலன்ட் ஃப்ளோவில் வந்து ஹீட்டிங் கூலிங் ரெண்டு வரும். ஸோ ஹீட்டிங்காக இருந்துச்சுன்னா PRக்கு வந்து 0.4 இருக்கும், கூலிங்னா 0.3 இருக்கும். ஸோ ரெண்டு வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து லேமினார் ஃப்ளோவில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து லேமினார் ஃப்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸ்னா நசல் நம்பர் என்னன்னா 4.36. இதே கான்ஸ்டன்ட் வால் டெம்பரேச்சர்னா நசல் நம்பர் வந்து 3.66. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சம்ஸ் வரலாம். எப்படின்னா NU equal to HCl/Kன்னு இருக்குல்ல. ஸோ கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளக்ஸாக இருக்கும்போது H வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹீட் பார்க்கலாம். ஹீட் வந்து லேட்டன்ட் ஹீட்டு அண்ட் சென்சிபிள் ஹீட் ரெண்டாக பிரியும். லேட்டன்ட் ஹீட்னா இப்போ வந்து ஒரு ஹீட் ரெக்வயர்ட் ஃபார் ஃபேஸ் சேஞ்ச்னா அது லேட்டன்ட் ஹீட். இதே டெம்பரேச்சர் சேஞ்ச் மட்டும்தான் நடக்குது, அதுக்கு வர ஹீட் வந்து சென்சிபிள் ஹீட். ரெண்டே கூட்டினாலும் உங்களுக்கு டோட்டல் ஹீட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா சென்சிபிள் ஹீட் பை டோட்டல் ஹீட்.
இப்போ இந்த ஹீட் ஃபேக்டர் வந்து 0வா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மேலே இருக்க டேர்ம் 0ன்னு அர்த்தம். இப்போ சென்சிபிள் ஹீட் 0னா ஃபேஸ் சேஞ்ச் மட்டும்தான் நடக்குதுன்னு அர்த்தம். இதே ஈக்குவல் டு 1 இருக்குதுன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ சென்சிபிள் ஹீட் தான் இருக்குது, கீழே சென்சிபிள் ஹீட் தான் இருக்குது, அப்போ லேட்டன்ட் இல்லை. அப்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் மட்டும்தான் நடக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வர நம்பர் வந்து ஜக்கோப் நம்பர், அதாவது சென்சிபிள் ஹீட் பை லேட்டன்ட் ஹீட். நெக்ஸ்ட் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் பார்க்கலாம். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஃப்ளோ படி பார்த்தோம்னா 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். பேரலல் ஃப்ளோ, கவுண்டர் ஃப்ளோ, கிராஸ் ஃப்ளோ. பேரலல் ஃப்ளோனா இப்போ ஹாட் ஃப்ளூயிட், கோல்டு ஃப்ளூயிட் ரெண்டுமே ஒரே சேம் டைரக்ஷனில் போகுது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளோ ஆகும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா அது வந்து பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இதே ஃப்ளோ வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, ஹாட் ஃப்ளூயிட் இப்படி போகுது, கோல்டு ஃப்ளூயிட் ஆப்போசிட்டில் வருதுன்னா அது வந்து உங்களுக்கு கவுண்டர் ஃப்ளோ. ரெண்டுமே 90 டிகிரியில் போயிடுச்சுன்னா அது வந்து கிராஸ் ஃப்ளோ. இப்போ வந்து டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேரலல் ஃப்ளோ. பேரலல் ஃப்ளோவில் நம்ம என்ன சொன்னோம்? ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, அதாவது ரெண்டு இன்லெட்டும் ஒரே லைனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஹாட் ஃப்ளூயிடு இன்லெட் இருக்குது, கோல்டு ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ ஹாட் ஃப்ளூயிட் என்ன பண்ணும்? டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். கோல்டு ஃப்ளூயிடு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து TH2 TC2. ஸோ இது θ1 டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஈக்குவல் TH1 மைனஸ் TC1. இதே θ2 வந்து TH2 மைனஸ் TC2. இது வந்து உங்களுக்கு பேரலல் ஃப்ளோக்கு. இதே மாதிரி கவுண்டர் ஃப்ளோ பார்த்தோம்னா, கவுண்டர் ஃப்ளோ என்ன சொன்னேன்? ரெண்டு ஃப்ளூயிடும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்னு சொல்கிறாங்க. TH1 இங்கே இன்லெட் ஆச்சுன்னா TC1 வந்து இங்கே இன்லெட் ஆகும். ஸோ ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஸோ இது TH1 TH2 TC1 TC2. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கவுண்டர் ஃப்ளோக்கு எப்படி இருக்குன்னா, இந்த லைன்ஸ் வந்து பேரலாக இருக்கும், இதுக்கு வர ஹீட் கெப்பாசிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் வந்து இஸ் கிரேட்டர் தேன் அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் ஃப்ளோன்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ θ1 θ2 சேம் தான். ஸோ சொன்ன மாதிரி பேரலல் அண்ட் ஈக்குவல் ஹீட் கெப்பாசிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஒன்று கண்டுபிடிப்போம், லாகரித்மிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அது வந்து கவுண்டர் ஃப்ளோக்கு வந்து லாகரித்மிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். பேரலல் ஃப்ளோக்குனா θLMTD equal to θ1 minus θ2 by ln θ1 by θ2. இதே வந்து உங்களுக்கு கவுண்டர் ஃப்ளோக்கு எப்படி இருக்குன்னா θ1 ஆர் θ2 ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தானே சொல்கிறாங்க. ரெண்டு லைனும் பேரலாக இருந்துச்சுன்னா நியர்லி ரெண்டும் சேமாக தான் இருக்கும், ஈக்குவல் வேல்யூ. மைனஸ் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் டைம் இது பண்ணாங்கன்னா θ1 ஆர் θ2 கிடைக்கும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அது வந்து LMTD. நெக்ஸ்ட் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் எவாப்ரேட்டர் கண்டென்சர் பார்க்கலாம். எவாப்ரேட்டர் கண்டென்சர் ரெண்டுமே வந்து ஃபேஸ் சேஞ்ச் டிவைஸ். ஸோ எவாப்ரேட்டரில் எப்படி இருக்குன்னா, எவாப்ரேட்டர் கண்டென்சர் ரெண்டு எடுத்துக்கோங்க. ஹாட் ஃப்ளூயிடு, கோல்டு ஃப்ளூயிடு ரெண்டு டிவைஸ்லையும் ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ சீல பார்த்தோம்னா சீல பார்த்தோன்னா HNC, இன்னும் ஹாட் இன்னொன்று கோல்டு. இந்த ரெண்டு லெட்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சீல வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு தான் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கும். சிக்கு ஆப்போசிட் வந்து சி கிடையாது, சி ஈக்குவல். சிக்கு ஆப்போசிட் வந்து ஹெச், அப்போ ஹெச் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதே இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு எவாப்ரேட்டர். ஸோ இதில் ஹெச் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இது வந்து டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ கோல்டு ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் ஹாட் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் வேரிஸ். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, எவாப்ரேட்டரில் வர ஏ வந்து பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா ஏ வந்து அப்சர்விங், இது வந்து ஹீட் அப்சர்விங் டிவைஸ். ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு எவாப்ரேட் ஆகிடுது, அதுதான் மீனிங். நெக்ஸ்ட் வந்து கண்டென்சர் வந்து ஆர் பெருசாக போட்டுக்கோங்க, ஹீட் ரிஜெக்டிங் டிவைஸ். ஹாட் ஃப்ளூயிட் என்ன பண்ணுன்னா ஹீட் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு லோ டெம்பரேச்சருக்கு வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபேஸ் சேஞ்ச் டிவைஸ்க்கு வந்து உங்களுக்கு டைப் ஆஃப் ஃப்ளோ வந்து தேவையே இல்லை. ஃப்ளோ அரேஞ்ச்மெண்ட் வந்து டசன்ட் அஃபெக்ட் தீஸ் ஃபேஸ் சேஞ்ச் டிவைசஸ். ஏன்னா இது வந்து LMTD வந்து உங்களுக்கு வந்து பேரலல் ஃப்ளோ அந்த கவுண்டர் ஃப்ளோ இருந்தால் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபேஸ் சேஞ்ச் டிஃபெக்ட் வந்து ஃபேஸ் சேஞ்ச் டிவைஸ் வந்து இது அஃபெக்ட் பண்ணாது, இந்த ஃப்ளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து. நெக்ஸ்ட் வந்து θLMTD பார்த்தோம்னா அதை கம்பேரிசன் பார்க்கலாம். எதுக்கு அதிகமாக இருக்குன்னா கவுண்டர் ஃப்ளோக்கு அதிகமாக இருக்கும். கவுண்டர் ஃப்ளோ இஸ் கிரேட்டர் தேன், கிராஸ் ஃப்ளோ இஸ் கிரேட்டர் தேன் பேரலல் ஃப்ளோ. பேரலல் ஃப்ளோக்கு தான் ரொம்ப கம்மி, ஸோ கவுண்டர் ஃப்ளோக்கு தான் ரொம்ப அதிகம். ஸோ θLMTD வந்து முன்னாடியே சொன்னதா சேம் ஃபார் போத் எவாப்ரேட்டர் அண்ட் கண்டென்சர். இப்போ ஃபேஸ் சேஞ்ச் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா LMTD எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சேமாக இருக்கும் ரெண்டுக்கும். நெக்ஸ்ட்டு செல் அண்ட் டியூப். இப்போ இந்த கம்பேரிசன் வந்து கேட்கும்போது இந்த மூணு மட்டும் இல்லாமல் இடையில செல் அண்ட் டியூப்பும் உள்ள நுழைச்சிட்டாங்கன்னா அது என்ன டைப் அப்படின்னு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக இது
இது வந்து கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். நெக்ஸ்ட் ஏரியா கம்பேரிசன். ஏரியா படி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கவுண்டர் ஃப்ளோ வந்து சின்ன ஏரியா இருக்கும் பேரலல் ஃப்ளோவோட. ஸோ இதுக்கு ரெக்வயர்ட் ஏரியா வந்து சிறுசு, இது வந்து பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் யூனிட்ஸ். இது வந்து எதுக்குன்னா சைஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க NTU. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் யூனிட்ஸ் NTU யூஸ் பண்ணி AU/C மினிமம். Cங்கிறது டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி. இது வந்து ஹாட் ஃப்ளூயிடுக்கு ஒரு வேல்யூ வரும், கோல்டு ஃப்ளூயிடு ஒரு வேல்யூ வரும். ரெண்டில் எது மினிமமாக இருக்கோ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஏங்கிறது ஏரியா, இவங்கிறது ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ திஸ் டிட்டர்மைன்ஸ் தி சைஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். எஃபெக்டிவ்னஸ் வந்து முன்னாடி இதில் பார்த்துருப்போம், ஃபின்ஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு ஒன்று பார்க்கலாம். ஈக்குவல் டு ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பை மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட். ஸோ Q actual by Q max. ஸோ Q actual என்னன்னா MCP of hot into temperature difference of hot fluid or MCP of cold fluid into temperature difference of cold fluid. AU theta LMTT கூட போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஃபுல்லாக சேர்த்துனோம்னா டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஹாட், கோல்டு அண்ட் ஹாட்னு சொல்லலாம். இந்த ஆக்சுவல் நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட். அதுக்கு என்னென்னா சொல்லிட்டு C மினிமம் இன்ட்டு ஹாட் ஃப்ளூயிட் இன்லெட், கோல்டு ஃப்ளூயிட் இன்லெட். ஸோ ரெண்டுக்கும் இன்லெட் டெம்பரேச்சர் மைனஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த வேல்யூ வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸாக கிடைக்கும். அதனால தான் Q மேக்ஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ரெண்டில் எது மினிமம் வேல்யூவோ அதை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். CRR சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து C மினிமம் பை C மேக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோம்னா இதில் எது மினிமமோ அது மேலே, எது மேக்ஸிமமோ அது வந்து கீழே. ஸோ இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் சேஞ்ச் டிவைஸு. இதே இந்த வேல்யூ வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா கேஸ் டர்பைன் ஆர் டியூப்னு சொல்லுவாங்க. இப்போ எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம்? Q actual by Q max. இது வந்து டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இது யூஸ் பண்ணி நம்ம எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கலாம். டெம்பரேச்சர் கொடுக்கல NTU கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் பேரலல் ஃப்ளோ ஈக்குவல் டு 1 - e⁻ NTU into 1 + C by 1 + C. பேரலல் ஃப்ளோனா ப்ளஸில் வரும், கவுண்டர் ஃப்ளோனா மைனஸ் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் ஃப்ளோக்கு எஃபெக்டிவ்னஸ் வந்து 1 - e⁻ NTU into 1 - C. நெக்ஸ்ட்டு 1 - C into e⁻ NTU into 1 - C. ஸோ அவ்வளோதான். இங்கே மேலே C வராது, கீழே வந்து இங்கே C மல்டிப்ளை ஆகிக்கும், அவ்வளோதான். இது வந்து 1 - C. அப்புறம் இப்போ வந்து C = 0 ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். பேரலல் ஃப்ளோக்கு Cக்கு 0 ஆச்சுன்னா இது வந்து 0 ஆகிடுமா. இப்போ 1 - e⁻ NTU இது வந்து 0, கீழே 1 ஆயிரும். 1 - e⁻ NTU தான் இருக்கும். இது வந்து அடுத்த கவுண்டர் ஃப்ளோக்கு பார்த்தோன்னா இது வந்து 0 ஆகிடுமா. 1 - e⁻ NTU இது 0வா, கீழே 1 தான். இப்போ பேரலல் ஃப்ளோ கவுண்டர் ஃப்ளோ ரெண்டுக்குமே C 0 வந்துச்சுன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். 1 - e⁻ NTU. இதே C 1 இருந்துச்சுன்னா என்னென்னு பார்க்கலாம். 1 இருந்துச்சுன்னா இது 1 + 1 2, இது 1 + 1 2. இப்போ 1 - e⁻ - 2 NTU ஹோல் டிவைடட் பை 2. ஸோ இது பேரலல் ஃப்ளோக்கு. நெக்ஸ்ட்டு கவுண்டர் ஃப்ளோக்கு என்னென்னு பார்த்தோன்னா NTU by 1 + NTU. ஸோ இது வந்து கவுண்டர் ஃப்ளோக்கு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து எப்படி உங்களுக்கு கேட்கலாம்னா எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ NTU வேல்யூ வந்து கொடுத்துட்டா இதை வச்சு நீங்கள் எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் சம்டைம்ஸ் ரிவர்ஸில் கேட்கலாம். எஃபெக்டிவ்னஸ் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் NTU கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேஃபில்ஸ் பார்க்கலாம். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் இது. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃப்ளோ டைரக்ட் பண்ணலாம், இல்லைனா அப்ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ அந்த டிவைஸ் தான் பேஃபில்ஸ். ஸோ இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இதை யூஸ் பண்ணும்போது, லைக் கிரியேட்டிங் டர்புலன்ஸ். ஸோ இது வந்து ரேடியேட்டர், இது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டிவைஸ், அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பேஃபில்ஸை. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல்ஸ். இப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் நம்ம ஃப்ளூயிட் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சர்ஃபேஸில் வந்து ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிறதுனால உங்களுக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரெடியூஸ் ஆகுதுல, இந்த ஸ்கேல்ஸால் ரெடியூஸ் ஆகிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி அக்கோமடேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ஃபேக்டர் கொடுத்தோம்னா அதுதான் ஃபவுலிங் ஃபேக்டர். This is the factor introduced to consider reduction in heat transfer due to scaling. Rf = 1/U dirty - 1/U clean. இது வந்து clean சர்ஃபேஸ்க்கு வர ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இது வந்து இது வந்து டர்ட்டிக்கு வருது, இது வந்து கிளீனுக்கு வர ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் வந்து ரேடியேஷன் பார்க்கலாம். ஏதோ கன்வெக்ஷனோட முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ரேடியேஷன் பேசிக் லா வந்து பிளாங்க்ஸ் லா, அதான் ரேடியேஷன் வர பேசிக் லா ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும்னா ரேடியேஷனில்
ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து மீடியமே தேவைப்படாது, டசன்ட் ரெக்வயர் எனி மீடியம் ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது வந்து எப்படி அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா டியூ டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதில் வர லா, இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா வேணும்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கியூஸ்குள்ள சிக்மா ஏ டி பவர் 4. இது வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லான்னு சொல்லுவாங்க. சிக்மாங்கிறது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இது வந்து 5.67 × 10⁻⁸ வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4. ஸோ டி பவர் 4 இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு பிளாக் பாடி, பெர்ஃபெக்ட் பிளாக் பாடிக்கு வருது. இதே உங்களுக்கு சரௌண்டிங் டெம்பரேச்சர் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் சரௌண்டிங் டெம்பரேச்சர் பவர் 4 கூட போட்டுடலாம். இதே கிரே பாடினா ஒரு எமிசிவிட்டி இருக்கும். பிளாக் பாடிக்கு எமிசிவிட்டி வந்து 1. இதே கிரே பாடிக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் எமிசிவிட்டி இருக்கும், லெஸ் தேன் 1 இருக்கும். ஸோ கிரே பாடிக்கு வந்து எமிசிவிட்டி மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து வேவ் லென்த். ஒரு ரேடியேஷனோட வேவ் லென்த், ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, அதில் எவ்வளோ வேவ்ல ரேடியேட் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம ரேஞ்ச் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். அது வந்து லாம்டா டி மேக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் வந்து 2898 மைக்ரோமீட்டர் கெல்வின். நெக்ஸ்ட் வந்து ரேடியேஷன் ஷேப் ஃபேக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். இதை வந்து வியூ ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, கான்ஃபிகரேஷன் ஃபேக்டர்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் ரேடியேஷன் லீவிங் ஒன் சர்ஃபேஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் தி அதர் சர்ஃபேஸ். இப்போ ஒரு 2 சர்க்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. இங்கே ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது, இங்கே ஒரு சாலிட் ஸ்பியர். 2 ஸ்பியர், ஒரு ஸ்பியர்லேருந்து எனர்ஜி ரேடியேட் ஆகுது, அது இன்னொரு ஸ்பியரில் போகுது. ஸோ இதுலேருந்து ரேடியேட் ஆகிற எனர்ஜியில் எவ்வளோ எனர்ஜி இதில் போய் ஜாயின் ஆகுது, இதில் போய் இம்பீட் ஆகுது, அதுதான் உங்களுக்கு வந்து ரேடியேஷன் ஷேப் ஃபேக்டர். ஸோ இது வந்து எஃப்ல டினோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 2 ரூல் ஆர் தியரம் இருக்குது. ஒன்று வந்து சமேஷன் ரூல், F11 + F12 = 1. இப்போ 1 ஃபர்ஸ்ட் பாடியிலேருந்து வர்றது ஃபர்ஸ்ட் பாடியிலேயே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து F11. 1லேருந்து போகிற ஃபர்ஸ்ட் பாடியிலேருந்து செகண்ட் பாடியில் போகிறது வாய்ப்பு இருக்குது, அது வந்து F12. 2 ஆட் பண்ணால் = 1. நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ரோசிட்டி தியரம். இது வந்து A1 × F12 = A2 × F21. இப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா, இது வந்து செகண்ட் பாடியோட ஏரியா. இது வந்து ஷேப் ஃபேக்டர் வந்து எப்போ மேக்ஸிமம் இருக்கும்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ளோஸில் வச்சுட்டோம்னா இதில் வரது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து வர ரேடியேஷன் எல்லாமே அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி வரது வந்து மேக்ஸிமம் ஷேப் ஃபேக்டர் வந்து கிடைக்கும். ஸோ லார்ஜர் அண்ட் ஹெல்டு க்ளோசர், ரொம்ப பெருசாக இருக்குது அண்ட் பக்கத்தில் வச்சுருந்தோம்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஷேப் ஃபேக்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த எமிசிவ் பவர் என்ன ஃபார்முலானா, இந்த ஃபார்முலா Q இருக்குல்ல, ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதுதான் எமிசிவ் பவர், சிக்மா ஏ டி பவர் 4. நெக்ஸ்ட் வந்து எமிசிவிட்டின்னு ஒன்று இருக்கும். முன்னாடி வந்து எஃபெக்டிவ்னஸ்னு பார்த்துருப்போம், ஃபின்ஸுக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கெல்லாம். இங்கே ரேடியேஷனில் பார்த்தோம்னா எமிசிவிட்டின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா எப்சிலான் = எமிசிவிட்டி ஆஃப் எனி பாடி வித் ரெஸ்பெக்ட் டு எமிசிவிட்டி ஆஃப் பிளாக் பாடி. ஸோ பிளாக் பாடிக்கு 1, எனி பாடிக்கு அது ஏதாவது வேல்யூ இருக்கும், லெஸ் தேன் 1. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி. இப்போ 2 பாடி எடுத்துட்டோம்னா 2 பாடிக்கு ஒவ்வொரு எமிசிவிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வரும்போது ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 2 பாடி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போடுற இந்த எமிசிவிட்டி வேல்யூ வந்து ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி வேல்யூ தான் நீங்கள் போடணும், Qவில் போடுறது. ஸோ ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி பார்க்கலாம். இப்போ 2 இன்ஃபைனைட் parallel planes இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி = 1/1/ε1 + 1/1/2 -1. இது வந்து ஃபர்ஸ்ட் பாடிக்கு வர எமிசிவிட்டி, செகண்ட் பாடிக்கு வர எமிசிவிட்டி ரெண்டையும் பண்ணிங்கன்னா ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி கிடைக்கும். இது வந்து 2 பாடி மட்டும் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து இடையில ஏதாவது ஷீல்டு, ரேடியேஷன் ஷீல்டு அப்படி வச்சுருந்தாங்கன்னா ஸோ அதுக்கு வந்து வேறு ஃபார்முலா வரும். அதுக்கு வந்து ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி = 1/1/ε1 + 1/2 + 2/εs -2. இது வந்து உங்களுக்கு ஷீல்டோட எமிசிவிட்டி. ஸோ இப்படி வர ஒரு வேல்யூ இருக்கா. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் சீல்ஸ். இந்த மாதிரி இடையில எவ்வளோ சீல்ஸ் வைக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிப்போம் வித் சீல். வித் சீல்னா என்னன்னா, முன்னாடி பார்த்துருப்போம்ல, Q = சிக்மா ஏ எப்சிலான் × T பவர் 4. இந்த எப்சிலான் அது வந்து வித் சீல்டுக்கு வர ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா அது Q வித் சீல். இதே மேலே வேல்யூ மட்டும் வச்சு கண்டுபிடிச்சோம்னா அது Q வித்தவுட் சீல். 2 டிவைட் பண்ணால் 1/n+1. என்னங்கிறது நம்பர் ஆஃப் சீல்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் சீல்ஸ் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் என்க்ளோசர். இப்போ ஒரு பாடி இருக்குது, அதை சுற்றி ரொம்ப பெரிய லார்ஜாக ஒரு பாடி வந்து அதை சுற்றி கவர் பண்ணிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி என்னன்னா ε1. அந்த உள்ள இருக்க ஸ்மால் பாடியோட எமிசிவிட்டி தான் ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து 2 ரெக்டாங்கிள்ஸ் காமன் சைட் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இது வந்து ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி என்னன்னா ε1 ε2. நெக்ஸ்ட் கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ். இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது, அதை சுற்றி ஒரு பெரிய சிலிண்டர் கவர் பண்ணுது. ஸோ இப்படி வரும்போது ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி என்னன்னா 1/1/ε1 + A1/A2 × 1/ε2 - 1.
ஸோ இங்கே உங்களுக்கு கொஸ்டினில் வந்து 2 பாடி வருதுன்னு சொல்லிட்டுனாவே உங்களுக்கு ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி கண்டுபிடிச்சி அதை தான் இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். டேரெக்டாக ஒரு பாடி இது மட்டும் நீங்கள் சேம் ரெண்டுமே ஒரே பாடி 2 பாடி இருக்குது ஆனால் ஈக்குவலண்ட் எமிசிவிட்டின்னு சொல்லிட்டு அதாவது ஈக்குவல் எமிசிவிட்டி கொடுத்துருக்காங்க. 2 பாடி 2 பிளேட் இருக்குது, 2க்கும் ஈக்குவல் எமிசிவிட்டி தானே இருக்குது, டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வர டெஃபினேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இர்ரேடியேஷன் இது வந்து ஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரேட்டட் இஸ் தி ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆன் தி சர்ஃபேஸ். ரேடியேஷன்னா ஒரு பாடியிலேருந்து வெளியே போகிறது, இர்ரேடியேஷனா அந்த பாடியில் இன்சிடென்ட் ஆகிறது, அதான் இர்ரேடியேஷன். இது வந்து ஜின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து விண்டோ கிளாஸ் என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்பரண்ட்டும் ஷார்ட் வேவ் ரேடியேஷன். ஷார்ட் வேவ் ரேடியேஷன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த சைடு அனுப்பிச்சி விட்ருவோம், எடுத்துக்கிட்டு அந்த சைடு அனுப்பிச்சி விட்ருவோம். நெக்ஸ்ட் வந்து கிரே சர்ஃபேஸில் என்னன்னா எமிசிவிட்டி அந்த எப்சிலான் பார்த்தோம்ல வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இருக்கும் கிரே சர்ஃபேஸ் ஒவ்வொரு இதுக்கும். நெக்ஸ்ட் வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு என்னன்னா எமிஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் லிமிட்டட் டு சர்டன் பேண்ட்ஸ் ஆஃப் வேவ் லென்த். ஸோ ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த் ரேஞ்சுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து லிமிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரேடியோசிட்டினா என்னன்னா ரேட் ஆஃப் தி ரேடியேஷன் லீவ்ஸ் தி சர்ஃபேஸ், இதான் ரேடியோசிட்டி. ரேடியோசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்குது, J = G × 1 - epsilon + EB. EBங்கிறது எமிசிவ் பவர் நமக்கு தெரியும் முன்னாடி பார்த்தது, அதாவது ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான். நெக்ஸ்ட் Gங்கிறது இர்ரேடியேஷன், நெக்ஸ்ட் 1/ε, எப்சிலான்ங்கிறது எமிசிவிட்டி. ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரேடியோசிட்டி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளாக் பாடிக்கு எப்சிலான் 1ன்னு சொல்லிட்டோம். இதே ஒயிட் பாடிக்கு வந்து எமிசிவிட்டி 0. நெக்ஸ்ட் வந்து கிரே பாடினா எப்சிலான் எமிசிவிட்டி வந்து <1. நெக்ஸ்ட் வந்து டிஃப்யூஸ்னா என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன், அதான் டிஃப்யூஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ எமிசிவிட்டி பார்த்தோம்னா அந்த மாதிரி 3 பேராமீட்டர் வந்து இருக்குது ரேடியேஷனில். என்னன்னா அப்சர்விட்டிவிட்டி, ரிஃப்ளெக்டிவிட்டி, டிரான்ஸ்மிசிவிட்டி, இந்த மாதிரி 3 பாயிண்ட் இருக்குது. அப்சர்விட்டிவிட்டினா ஆல்ஃபா, ரிஃப்ளெக்டிவிட்டினா ரோ, டிரான்ஸ்மிசிவிட்டினா டவு. அப்சர்வ் பண்ணிக்கிறது, இப்போ வந்து ஒரு பாடி வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கணும்னா ஆல்ஃபா = 1. ஸோ பிளாக் பாடி வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும், எதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணாது, டிரான்ஸ்மிட்டும் பண்ணாது, கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ, அது வந்து பிளாக் பாடி. இதே ஒயிட் பாடின்னா வந்து ரோ, ரிஃப்ளெக்டிவிட்டி, எல்லாத்தையும் ஒயிட் பாடி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ ரோ = 1. இதுதான் இதுக்காக தான் உங்களுக்கு சம்டைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்டிவிட்டி ரோ = 1ன்னு சொல்லியாச்சா, மித்த 2 இதில் 0. இதே ஒபேக் பாடினா டிரான்ஸ்மிட் எதுவும் பண்ணாது, ஆல்ஃபா + ரோ = 1 இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாயிலிங் அண்ட் கண்டென்சேஷன் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிலிங் கர்வ் பார்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் மேலே Q இருக்குது, கீழே வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் - சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், இதான் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஏங்கிறது பார்த்தீங்கன்னா நியூக்ளியேட் பாயிலிங், பிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபில்ம் பாயிலிங் சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ரீஜன் வந்து டிரான்சிஷன் பாயிலிங் கூட சொல்லுவாங்க. ஸோ ஏல பார்த்துட்டிங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து அப் டு 30°C இருக்கும். பியில் பார்த்தீங்கன்னா 30 to 150°C வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் கிடைக்குது இல்லையா ஏ முடியும் போது, ஸோ அதுதான் கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் கர்வ். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியேட் பாயிலிங்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நியூக்ளியேட் பாயிலிங்கில் உங்களுக்கு TSE ஸ்லோயர் தேன் ΔT வந்து உங்களுக்கு ஃபில்ம் பாயிலிங்கோட கம்மியாக இருக்கும் நியூக்ளியேட் பாயிலிங்கில். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து சேச்சுரேஷனோட அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பபிள்ஸ் ஃபார்ம்ட் அட் நியூக்ளியேஷன் சைட். ஸோ நியூக்ளியேட் பாயிலிங்கில் உங்களுக்கு பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதே டிரான்சிஷன் பாயிலிங்கில் ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த டிரான்சிஷனில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். மேஜர் போர்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து கவர்டு வித் வேப்பர். இங்கே வந்து பபிள்ஸாக இருக்கலாம், பபிள்ஸில் அதிகமாக வேப்பரில் கவர் ஆகிடும் மேக்ஸிமம் சர்ஃபேஸ். இட்ஸ் ஹேஸ் ஸ்மாலர் கே. ஸோ வேப்பரில் வந்து கே வேல்யூ கம்மியாக இருக்கும் லிக்விடை விட. இப்போ நம்ம வந்து முன்னாடி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து சொல்லியிருக்கோம். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து கிரேட்டர் தேன் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னால தான் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நியூக்ளியேட் பாயிலிங்கில் முன்னாடி லெஸ் தேன்னு போட்டிருந்துச்சு. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தேன் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். இப்போ வந்து உங்களுக்கு டிரான்சிஷன் பாயிலிங்கில் என்ன நடக்கும்னா, இந்த பாயிலிங்கில் இது வந்து நியூக்ளியேட், இது வந்து டிரான்சிஷன், இது வந்து உங்களுக்கு ஃபில்ம் பாயிலிங் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இது இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு இந்த
சேச்சுரேட்டட் ப்ரெஷர், அதாவது இந்த கிரிட்டிக்கல் ஃப்ளக்ஸுக்கு மேலே பபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகி ஃபார்ம் ஆகி அந்த வேப்பர் ஃபில்ம் மாதிரி உங்களுக்கு சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த வேப்பர் ஃபில்முக்கு உங்களுக்கு கே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு லிக்விடை கம்பேர் பண்ணும்போது அந்த வேப்பர் ஃபில்முக்கு வந்து கே கம்மி தான். ஸோ அதனால உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்படி ரெடியூஸ் ஆகி வர்றது தான் இந்த க்யூ வந்து கம்மியாகி வருது. அடுத்தது என்னென்னா ஹீட்டட் வெர்டிகல் பிளேட். ஒரு பிளேட்டை வந்து இப்படி வெர்டிக்கலாக வச்சுட்டாங்க, அது வந்து ஹீட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இப்படி மேலே போகும். வந்து ஹீட்டட் வெர்டிகல் பிளேட்னு சொல்லுவாங்க. இதே கூல் வெர்டிகல் பிளேட்னா பார்ட்டிகல்ஸ்லாம் இப்படி கீழே ஃப்ளோ வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு ஹரிசாண்டல் பிளேட்டு இதே மாதிரி பார்த்தோம்னா ஹீட்டட் ஹரிசாண்டல் பிளேட்னா பார்ட்டிகல்ஸ் இப்படி மேலே போகும். இதே கூல்டுனா இப்படி கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து பாயிலிங் பார்த்துட்டு இப்போ கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஃபில்ம் வைஸ் கண்டென்சேஷன், ஒன்று வந்து ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன். ட்ராப் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அது வந்து மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுக்கும். எப்படின்னு பார்க்கலாம். அது வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் நீங்கள் ஒரு பிளேட்டை வச்சு ஒரு சிஸ்டமாக இருக்குது அந்த ஆப்ஜெக்ட் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கண்டென்ஸ் ஆகிற லிக்விட்ஸ் வந்து ட்ராப் வைஸாக ஃபார்ம் ஆகும். இதே வெர்டிக்கலாக வச்சுட்டிங்கன்னா கண்டென்ஸ் ஆக ட்ராப்ஸ் எல்லாமே கீழே இறங்கிடும். அப்போ வந்து ஒரு ஃபில்மாக ஃபார்ம் ஆகிடும். ஒரு வெர்டிக்கலாக வைக்கும்போது ஃபில்ம் ஃபார்ம் ஆகும். ட்ராப்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்னா ஹரிசாண்டலாக வச்சா தான் ட்ராப் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹரிசாண்டல் பொசிஷன் வந்து ப்ரொமோட்ஸ் ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் வந்து ட்ராப்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒரு சர்ஃபேஸ் வந்து வெட் ஆகாமல் நலையாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ட்ராப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நனைஞ்சிடுச்சுன்னா ட்ராப்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ நான் மெட்டபிள் சர்ஃபேஸ்லாம் உங்களுக்கு ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன் நடக்கும். அதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா சர்ஃபேஸ் கோட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க ட்ராப்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ ஆயிலி சர்ஃபேஸில் ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன் நடக்கும். ஸோ ட்ராப்ஸ்னால் இப்படி ட்ராப் ஆகுது, ஃபில்ம்னா ஒரு ஃபில்மாக ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபில்ம் வைஸ் கண்டென்சேஷன். கண்டென்சேட் ட்ராப்ஸ் எல்லாமே வெட் ஆகிடுது, சர்ஃபேஸ் வெட் பண்ணிடுச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் லிக்விட் ஃபில்ம். அதுதான் ஃபில்ம் வைஸ் கண்டென்சேஷன். ஸோ இப்போ வந்து ஃபில்மாக ஃபார்ம் ஆனாலும் முன்னாடி சொன்ன மாதிரி வேப்பர் கவர் ஆகிடும். ஸோ வேப்பர் கவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் வேப்பர் வந்து சர்ஃபேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சர்ஃபேஸ் கண்டென்சேட் வந்து ஸோ வெளியே இருக்கிற வேப்பர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபில்மில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபில்ம்லேருந்து சர்ஃபேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு மீடியமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டனால உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் கம்மியாகிடுது. இதனால் ஃபஸ்ட்டு வேப்பர் வந்து சர்ஃபேஸில் கண்டென்ஸ் ஆகிருக்கிற இந்த ஃபில்ம் அதுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அது எப்படின்னா கன்வெக்ஷன் மூலமாக. நெக்ஸ்ட்டு இந்த கண்டென்சேட் ஃபில்ம்லேருந்து இந்த கூலிங் சர்ஃபேஸ் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது வந்து கண்டெக்ஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதன் மூலமாக வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெடியூசஸ். ஸோ இந்த திக்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் இதனால். ஸோ இதுதான் ஃபில்ம் வைஸ் ட்ராப் வைஸ்னு ரெண்டு கண்டென்சேஷன் இருக்குது. இதில் மேக்ஸிமம் இவ்வளோ தான் பாசிபிளாக கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாயிலிங் முன்னாடி பார்த்தது தான். வித் திஸ் நம்ம ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரோட ரிவிஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் போக போக ஃபியூச்சரில் நமக்கு டைம் கிடச்சிச்சின்னா இன்னும் கேட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்துட்டோம்னா நம்ம டிஆர்பி கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அது இல்லாமல் ஐஇஎஸ் கொஸ்டின்ஸை பார்த்துருவோம். அண்டு எஸ்எஸ்சி ஜேஇயோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. அது இல்லாமல் ஒவ்வொரு சாப்டருக்கும் இண்டிவிஜுவல் கான்செப்ட்ஸ் வந்து தனித்தனியாக டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணிட்டோம். ப்ராப்ளம்ஸும் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே மேக்ஸிமம் கவர் ஆகிடுச்சு. ஸோ இது கவரான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட் ஹெச்எம்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்னும் மோர் கொஸ்டின்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். கான்செப்ட்ஸ் வந்து இதுவே போதுமானது. கொஸ்டின்ஸ் வேணால் கேட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த பிளேலிஸ்ட்டுக்கு வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து அடுத்த வீடியோஸ்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங்.